48வது புத்தக காட்சிக்கு நம்மளுடைய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் அரங்கிற்கு எழுத்தாளர், பேச்சாளர், மருத்துவர் டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு சில நிமிடங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம். டாக்டர் சாப், நீங்கள் இது 48வது புத்தக காட்சி நடக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக 47 இதுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஒரு புத்தக காட்சி எப்படி மிஸ் ஆனிச்சு? எனக்கு தெரியாது. இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பித்த முதல் வருடம், அப்போது நான் மருத்துவக் கல்லூரி மாணவன், படித்து கொண்டிருக்கிறேன். மேல் படிப்பு படித்து கொண்டிருந்தாங்க. இது கண்காட்சி இருப்பது எனக்கு தெரியாமல் போயிட்டு அடுத்த ஆண்டிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் 2வது ஆண்டிலிருந்து நாங்களே புத்தக கடையும் இங்கே போட ஆரம்பித்து விட்டோம். வந்தது மட்டுமில்லை, 2வது புத்தக கண்காட்சியிலிருந்து இஸ்லாமிய புத்தகங்களுடைய விற்பனையும் இங்கே ஆரம்பமாகிவிட்டது. ஆகவே தொடர்ந்து அதை நான் வந்து கொண்டே தான் இருக்கிறேன். எனக்கு தெரியாத காரணத்தினால் அது வரவில்லை, அவ்வளோதான். இப்போது நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்திருப்பீங்க, இப்போ இடைப்பட்ட காலங்களில் நல்ல வளர்ச்சி இந்த பதிப்பகத்துறையில். இந்த புத்தக கண்காட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், ஒவ்வொரு ஆண்டும் அது மாறிக்கொண்டே தான் வருகிறது. மாற்றம் முன்னேற்றம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போய்கொண்டே தான் இருக்குது. அதனுடைய எண்ணிக்கையும் கூடுகிறது, தரமும் கூடுகிறது. என்ன, முன்பெல்லாம் இது போன்ற மழைக்கும் வெயிலுக்கும் தாங்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் கிடையாது. புத்தகங்கள் மழை காலத்தில் நனைந்த வரலாறு உண்டு, நனைந்து வீணாகி போன வரலாறுகளும் உண்டு. மழை காலத்தில் நடக்க முடியாமல் ஒதுங்கிறதுக்கு கூட இடமில்லாமல் தவித்த காலங்களும் உண்டு. அதற்கு பின்னர் தான் இந்த பக்கவான இந்த ஏற்பாடு செய்தது. இன்னொன்றும் இருந்தது, எல்லாம் தூசி பறக்கும். எங்கே சென்றாலும் தூசி பறந்து கொண்டே இருக்கும். அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது முன்னேற்றத்துக்கு உள்ளாகி இப்போது ஒரு நல்ல நிலைக்கு இது உயர்ந்திருக்கிறது. ஒரு அமைதியான சூழலில் மெதுவாக நின்று புத்தகங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அத்தோடு எண்ணிக்கை, அப்போது இருந்த எண்ணிக்கையும் இப்போது எண்ணிக்கையும் ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு புத்தக கடைகளுடைய எண்ணிக்கையும் பெருகியிருப்பதும் நமக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதற்கேற்ற நிச்சயமாக விற்பனையும் அதற்கேற்றபடி நிச்சயமாக அதிகமாக ஆகியிருப்பதாக புத்தக விற்பனையாளர்கள் சொல்வதையும் நாம் கேட்கிறோம். இது ஒரு அறிவு வளர்ச்சிக்கான ஒரு அளவுகோல் என்று கூட வைத்து கொள்ளலாம். இந்த புத்தக வளர்ச்சி, இந்த கண்காட்சி மேலும் மேலும் எண்ணிக்கை அதிகமான மக்களை கவர்கிறது என்று சொன்னால், தமிழகத்தில் அறிவு தேடலுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அறிவு தாகம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் இது. அந்த வகையில் இது ஒரு வெற்றிகரமான ஒரு புத்தக கண்காட்சி என்று தான் நான் கருதுகிறேன். பொதுவாக மக்கள் ஒரு கருத்து இருக்குது, இப்போ படிக்கிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு, ஆமாம், வாசிக்க மாட்டுறாங்க, போக மாட்டுறாங்க. இது ஓரளவு உண்மையை முழுசாக மறக்க முடியாது. ஒரு காலம் நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த காலத்தில் பொழுதுபோக்கு என்பதிலே புத்தகம் அடங்கும். எங்கள் ஊரில் இருந்த ஒரு சின்ன நூலகம், அங்கே போய் அடிதடி நடக்கும். ஒரு குறிப்பிட்ட சில புத்தகங்களுக்காக மூவாவுடைய புத்தகங்கள், தமிழ்வாணனுடைய புத்தகங்கள், இது போன்ற சில புத்தகங்களுக்காக அங்கே நாங்கள் போட்டி போட்டு கொண்டிருப்போம். சொல்லி வைத்து இந்த புத்தகம் வந்தவுடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எங்களுக்கு வேணும் என்றெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆக அப்போது பொழுதுபோக்கு அம்சத்திற்காகவும் புத்தகங்கள் படித்த காலம் போய்விட்டது. இப்போ சீரியஸ் ரீடர்ஸ் மட்டும் இந்த புத்தகங்களை படிக்கிறார்கள். அத்தோடு இந்த வலைதளங்கள், இன்டர்நெட் எல்லாம் போல அதிலேயே படிச்சுக்கிறாங்க புத்தகங்களை. ஆகவே அதனுடைய தாக்கம் நிச்சயமாக நூல்களுடைய விற்பனையில் இருக்கத்தான் செய்யும். ஆக சீரியஸாக படிக்கிறவங்களாம் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட இத்தனை புத்தகங்கள் இருக்குல்ல, இத்தனை புத்தகங்கள் இருந்தும் இன்றைக்கி வெளியில் இஸ்லாத்தை குறித்தான தவறான கருத்துக்கள் தான் பரவிட்டுருக்கு. அதை போக்குறதுக்கு என்ன வழி? நல்ல கேள்வி கேட்குறீங்க. இஸ்லாத்தை பற்றி இவ்வளோ புத்தகம் வெளியிட்ட பிறகும் இன்னும் இஸ்லாத்தை பற்றிய சந்தேகங்களும் விமர்சனங்களும் தவறான புரிதல்களும் இருந்து கொண்டே தானே இருக்கிறது என்ற ஒரு கருத்து இருக்கு. முதல்ல இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். காரணம் என்னன்னு சொன்னால், முதலாவதாக முஸ்லீம்கள் இஸ்லாத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கலை. இஸ்லாமிய கருத்துக்களை, இஸ்லாமிய சிந்தனையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலை. அப்படி சேர்த்தவங்க கூட அவங்களுக்கு புரிகிற பாஷையில் கொண்டு சேர்க்கலை. முஸ்லீம்கள் மட்டுமே புரியக்கூடிய நிலையில் அந்த புத்தகங்கள் அமைந்திருந்ததும் ஒரு காரணம்.
அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் அப்போது உருவாகவில்லை. எல்லா மதத்தவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான நடையில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் குறைவாக இருந்தார்கள். என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். துக்ளக் பத்திரிகையில் ஷோ அவர்களுடைய கடைசி காலத்தில் நான் ஒரு தொடர் கட்டுரை எழுதினேன். 29 வாரங்கள் எழுதினேன். அப்போது அவங்க எங்கிட்ட ஒரு செய்தி சொன்னாங்க. அடிக்கடி துக்ளக் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய வருடாந்திர கூட்டங்களிலே மக்கள் கேள்வி கேட்பார்கள். நீங்கள் இந்து மதத்தை பற்றி தொடர் எழுதிவிட்டீர்கள், இஸ்லாத்தை பற்றி ஏன் நீங்கள் ஒரு தொடர் வெளியிடக்கூடாது என்று கேட்டபோது அவர் சொன்னார், நான் வெளியிட தயாராக இருக்கிறேன், நல்ல ஒரு அறிஞரை கொண்டு எங்களுக்கு கொண்டு தாருங்கள், நான் எழுதி போடுகிறேன் என்று சொன்னார். அப்போது சிலர் ஒரு குறிப்பிட்ட அறிஞரிடத்திலே சென்று ஒரு எழுதி கொடுங்க இஸ்லாத்தை பற்றி, ஷோ தயாராக இருக்கார், நாங்கள் அங்கே கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு வாங்கி கொண்டு போய் கொடுத்தார் ஷோக்கிட்ட. ஷோவை பார்த்து போட்டு சொன்னார், ஐயோ இது எனக்கே புரியலையா, எழுதியிருக்கிறது எனக்கே புரியல, வாசகர்களுக்கு எங்கேருந்து புரியும், இதெல்லாம் போட முடியாது போங்கன்ட்டார். அப்புறமாக என்னிடத்திலே வந்தார்கள். அப்போதும் இதே கண்டிஷனை தான் போட்டார். ஒரு 3 கட்டுரை வாங்கிட்டு வாங்க, அந்த கட்டுரை எனக்கு பிடிச்சிருந்தா நான் போடுறேன். அப்போ நான் எழுதி கொடுத்தேன், இது நல்லா இருக்கு சொல்லி போட்டார். எளிமையாக இருக்குது 29 வாரங்கள் தொடர்ந்து போட்டேன். அப்போ இது என்னுடைய பெருமையை சொல்வதற்காக நான் இதை சொல்லவில்லை. மக்களுக்கு புரியும் மொழியில் புரியும் விதமாக நாம் புத்தகங்கள் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும், பேசுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு குறையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இஸ்லாத்தை பற்றி தவறாக புரிந்து கொண்டதற்கான காரணம், முஸ்லீம்களே இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதில்லை. ஆங்கிலத்தில் சொல்வதால் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்தை தவறாக பிரதிபலிக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையிலே தவறாக பிரதிபலிக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த தீவிரவாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாம் தீவிரவாதத்தை பற்றி பேசியதா? இஸ்லாத்தில் தீவிரவாதத்திற்கு இடம் உண்டா? இப்படி தெளிவாக தீவிரவாதத்துக்கு இஸ்லாம் இருக்கையில் சிலர் தீவிரவாதத்தில் செயல்படுகிற போது அவர்கள் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் முடிவுக்கு வந்ததில் என்ன தவறு? அவர்கள் நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? தவறு முஸ்லீம்கள்ட்ட தான் இருக்கு. ஆகவே சில சமயங்களில் முஸ்லீம்கள் நடந்து கொள்கின்ற தவறான அணுகுமுறைகளும் இஸ்லாத்தில் சொல்லாத விஷயங்களை இவர்கள் செய்வதும் இந்த முடிவுக்கு பிற மதத்தில் வருவது காரணமாக அமைந்திருக்கிறது. இப்போ அவங்க பார்க்குறாங்க, பள்ளிவாசலுக்குள்ளே பொம்பளை விட மாட்டேங்கிறீங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க? பெண்களை அடக்கிறது சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லிச்சா பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிச்சா? ஆக இந்த பாய்மார்கள் தாய்மார்களுக்கு செய்த துரோகம் ஏன்னா, ஆகவே இந்த மாதிரியாக நாம் செய்யக்கூடிய சில தவறுகளும் கூட இந்த இஸ்லாத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம். அடுத்தபடியாக, இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்கள் மீதும் துவேஷத்தை பரப்புவதற்கென்றே ஒரு திட்டமிட்ட வகுப்புவாத குழு ஒன்று தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் அந்த வேலையை பல தளங்களிலே செய்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சார கூட்டங்கள், ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் இதை பற்றி எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இந்த செய்தி மக்களை மிக வேகமாக அவர்களை சென்றடைகிறது. அதற்கு பதில் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் சக்தி இல்லை, நம்மிடத்தில் ஊடகம் இல்லை. ஆகவே அதை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு நாம் பலம் பொருந்தியவர்களாக இல்லாமல் போனதும் இந்த தவறான செய்திகளுக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. இப்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? இப்போ அதுக்கடுத்து கடைசியாக கேள்வி, இந்த காரணங்களை சொல்லிக்கொண்டே காலத்தை எல்லாம் ஓட்ட முடியாது. எப்படி இருக்குங்க வகுப்பாதை எப்படி செய்கிறாங்க, நீ என்ன செய்ய போகிறா தான் கேள்வி. உன்னுடைய சக்திக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய். இப்போ IFT எடுத்துக்கிறேங்க, இத்தனை புத்தகங்களை வெளியிட்டிருக்கு. ஆக இதில் சமூகத்தில் ஒரு சிறிய சதவிகித மக்களுக்காவது இந்த செய்தி போய் சேர்ந்து அதன் மூலமாக அவருடைய சிந்தனையிலே மாற்றம் வந்தால் அதுவரை வெற்றிதான். அது மாதிரி நம்முடைய IFTயின் சார்பிலே நாம் தொலைக்காட்சியில் போட்டுக்கொண்டே வந்தோம். இரவு நேரத்தில் வானொலி சொந்தம் என்ற பெயரில் அதன் மூலமாகவும் பல பேருடைய சந்தேகங்கள் நீங்கின. இப்போது வந்திருக்கிற புதிய ஊடகமான யூடியூப் மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் சில செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இதன் மூலமாகவும் சில கருத்துக்கள் களையப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. ஆகவே ஒரு வாசல் அடைத்தால் 9 வாசல் திறக்கும் என்று சொல்வார்களே, அதற்கேற்ப பல வாசல்கள் திறந்திருக்கின்றன.
இவன் திறந்திருக்கான்னு தட்டி கூட பார்க்கல. மூடி இருக்கிற கதவை பார்த்து விட்டு மூடி இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்து விட்டான். கொஞ்சம் தள்ளா துறைக்கு திறந்தே இருக்குது. அங்கே ஒன்றும் பூட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. பூட்டாத கதவை பார்த்து பூட்டி இருக்கிறது என்று சொல்லிக்கிட்டு இவன் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே திறந்திருக்கின்ற கதவுகள் ஏராளம். உங்களிடத்திலே அதற்கான திட்டம் இல்லை, அதற்கான உழைப்பு இல்லை, அதற்கான முயற்சி இல்லை, ஆர்வம் இல்லை. பள்ளிவாசலுக்குள் முஸ்லிம் எல்லாரும் விடலாமா கூடாதா என்று சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன கொடுமை பாருங்க. அவர்கள் வருவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அதே போல குரான் முஸ்லீம் அல்லாதவர்கள் படிக்கலாமா கூடாதா, குரானை மொழிபெயர்க்கலாமா கூட ஒரு காலத்தில் அது ஒரு சர்ச்சை. குரானை மொழிபெயர்க்கலாமா? முதலாவதாக அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் 1949 அதை வெளியிட்டார்கள், முழுமையான ஒரு குரானை. பல எதிர்ப்புகளை சந்தித்தார் அவர், பல எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார். என்ன அவ்வளோ பெரிய ஆலிம், அதை எதிர்த்தவர்களும் அவரை ஒத்தவர்கள். ஆகவே இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தால் நீங்கள் எப்படி களைய போகிறீங்க? ஆக இவற்றையெல்லாம் விட்டு வெளியே பாருங்கள். இஸ்லாம் எல்லாத்துக்கும் சொந்தம். முதல் நின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டியாக வந்தது. ஆகவே அந்த குரானை கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் நீங்கள் தடைகளை போட்டு மக்களோட பெரும்பான்மை சாத மக்களோட தொடர்பு கொள்ளாமல் கூட்டங்கள் நடத்துகிற போது நமக்குள்ளேயே கூட்டங்களை நடத்தி கொண்டு இருப்பது சரியல்ல. சொல்கிறான், அண்ணல் நபி அவர்கள் அனைத்துலகிற்கும் அருள்கொடையாக வந்தவர், ரஹமத்துல்லில் ஆலமீன் என்று போஸ்டர் போட்டு கடைசியில் கீழே கடைசி வரி போடுறான், தீன் குலத்தோரை வருகின்றான். மேலே போட்டது அகிலத்திற்கால் போட்டுட்டு கடைசியில் கீழே முடிக்கிறான், தீன் குலத்தோரை வருகின்றான். இப்போ எங்கால் மட்டும் வாங்க, நீ வராதேன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் சிந்தித்தால் எப்படி தவறான கருத்துக்கள் களையப்படும். ஆகவே ஒவ்வொரு முஹல்லா தோறும் குறைந்தது ஆண்டிற்கு ஒரு நிகழ்ச்சியாவது பெருநாளின் போது, பெருநாள் சந்திப்பு என்ற பேரில் முஸ்லிம் அல்லாத மக்களை பள்ளிவாசலுக்குள் அழைத்து தொழுகையை பார்க்க செய்து இஸ்லாத்தை பற்றிய செய்திகளை சொல்லி அவரோடு விருந்து உண்டு பரிமாறி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டால் இந்த கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக களைவதற்கு வாய்ப்பு. இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் குரான் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. பொதுவாக நம்ம அரங்குக்கு வர்றவும் சரி, ஒரு சில இதர மதத்தவர்கள் வந்து குரான் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் படித்தா அது புரிஞ்சுக்கொள்ள முடியல, ஒரு மாதிரி சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் சொல்கிறாங்க. இப்போ குரானை எளிமையாக புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன? அது நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியம். எனக்கு நேர்ந்த அனுபவத்தை சொல்லுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னர் இதே புத்தக கடையில் நான் நின்று கொண்டிருந்தேன். 2 பேர் வந்தார்கள், நண்பர்கள். ஒருவர் குரானை கையில் எடுத்தார். பக்கத்தில் இருக்க இன்னொரு நண்பர் சொன்னார், கீழே வைறார், புரியாது, படித்தா புரியாது. எனக்கு கோயம்புத்தூரில் குரானை கொடுத்தாங்க, நான் படித்து பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே புரியல, அதை கீழே வைடா அப்படின்னு சொன்னார். அதை அந்த உரையாடலை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு நேராக அவரிடத்திலே சென்று அதற்கான விளக்கங்களை அவருக்கு நான் கொடுத்து விட்டு வந்தேன். இது மாதிரி பல அனுபவம் எனக்கு இருக்குது. பல அனுபவங்கள் நான் சொல்ல முடியும். ஒன்று, குரானினுடைய அமைப்பு முறை அப்படித்தான். சாதாரண புத்தகங்களை போன்றதல்ல குரான். இப்போது குரானுக்கு முன்னுரை எழுதினார் மௌலானா மௌதூதி. அந்த முன்னுரையை படித்து பாருங்கள். அந்த முன்னுரையிலேயே குரானை படிப்பதில் சிரமங்களை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே குரானை படிப்பதில் சிரமங்கள் உண்டு. உலக புகழ் பெற்ற அறிஞர்கள், உதாரணத்துக்கு நான் படித்த புத்தகத்தில் தாமஸ் கார்லைல் என்பவர் 19ஆம் நூற்றாண்டினுடைய ஐரோப்பாவில் வாழ்ந்த மிக பெரும் அறிஞர். இஸ்லாத்திற்கு எதிராக ஐரோப்பாவில் அங்கே வேகமாக எதிர்ப்பு பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இஸ்லாத்திற்கு ஆதரவாக எழுதிய முதல் எழுத்தாளர் அவர்தான், தாமஸ் கார்லைல். அவரே சொல்கிறார், நான் 2 முறை படித்தேன் குரான், எனக்கு புரியவில்லை. 2 முறை படித்தேன், எனக்கு புரியவில்லை. 3ஆவது முறை படிக்கும்போது தான் எனக்கு குரான் புரிந்தது என்று சொல்கிறார். அது அவ்வளோ பெரிய மாபெரும் அறிஞர், சிரமப்பட்டு தான் புரிந்திருக்கிறார். ஆக குரானை படிப்பதில் சில சிரமங்கள் உண்டு என்பதை முஸ்லீம்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல பேர் அதை ஏற்றுக்கிறது தயார், ரொம்ப லேசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அதை போக்குவதற்குள்ள வழி என்ன என்று பார்க்கிற போது, ஒன்றுமே தெரியாத ஒருவருக்கு இஸ்லாத்தை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் எடுத்த இடத்தில் ஒரு பெரிய
தடிமனான ஒரு வால்யூமினஸ் புத்தகத்தை கொடுத்தால் அவர் எப்படி படிப்பார்? உங்ககிட்டே வந்து யாராவது கம்பராமாயணத்தை கொடுத்தால் படித்து விடுவீர்களா? உங்களிடத்திலே வந்து பைபிளை கொடுத்தால் படித்து விடுவீர்களா? அதே தானே. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை கொண்டு வர வேண்டும். இதற்காகவே பல நூல்களை IFT வெளியிட்டிருக்கிறது இல்லையா? வேத வரிகளும் தூதர் மொழிகளும் எதற்கு போட்டு வந்த புத்தகம்? ஆரம்ப நிலையிலே உள்ளவர்கள் முதலில் அதை படித்து தெரிந்து கொள்ளட்டும். அதுபோன்று அடியார் எழுதிய ஒரு தெய்வமா பல தெய்வமா என்ற போன்ற புத்தகங்கள், இஸ்லாம் சில நிமிடங்களில் என்ற புத்தகம், இப்படி எத்தனையோ சிறிய சிறிய நூல்கள். அடுத்தபடியாக பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுகின்ற புத்தகம். இவற்றையெல்லாம் படிச்சுட்டாருன்னா அவருக்கு அந்த பேக்ரவுண்டு கொஞ்சம் புரிஞ்சிடும், இஸ்லாத்தை பற்றி ஒரு பேக்ரவுண்ட். அப்புறம் அவர் திருக்குறானுக்கு உள்ளே போனார்னாலேயே மிக எளிமையாக அவர் வந்து அதனை பின்பற்ற முடியும். ஆக நீங்கள் வந்து ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிறவருக்கு ஒரு பெரிய புத்தகத்தை கொடுக்குற போது அவர் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறார். ஆகவே எடுத்தெடுப்பில் என்னுடைய ஆலோசனை அதுதான். எடுத்தெடுப்பில் நீங்கள் கொடுக்காமல் கொஞ்சம் சிறிது காலம் கழித்து அவர்களுக்கு நீங்கள் அந்த குரானை அவர்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தபடியாக குரானை கொடுப்பவர்கள் யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவங்களோட தனிப்பட்ட முறையில் தொடர்பு வைத்து கொண்டு, ஐயா படிங்க, ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களை வந்து சரி நிவர்த்தி பண்ணுறேன். அல்லது இருக்கக்கூடாது தொடர்பு கொண்டு, ஐயா படிச்சிங்களா, என்ன சிரமம், என்ன நீங்கள் என்ன உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள்லாம் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சுக்கிறோங்க. ஏதாவது மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த சந்தேகங்களை என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாட்டா அறிஞர்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ற முறையிலே அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். பின்னர் இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் நம்முடைய தோழர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் சந்தேகம் வருது, ஆக அதுக்கான பதிலெல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிடுங்க சொல்லி நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே திருக்குரான் படிப்பதில் சிரமம் உண்டு என்பதை முதலாவதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பல பேர் ஏற்றுக்கிறதுக்கே தயாராக இல்லை. அது என்ன, அல்லாஹ் கொடுக்குற போது சொன்ன எல்லாவே குரானில் சொல்லிட்டான், உலகத்தை எஸ்தர்னல் குரானில் நிதிக்கிற இந்த குரானை நாம் மிக எளிமையாக ஆகியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன கஷ்டன்றீங்க? அல்லாஹ் சொன்ன கண்ணோட்டம் வேறப்பா. குரானுடைய கருத்துக்கள் கடினமான கருத்துக்கள் அல்ல, தலையை பீத்து கொள்கின்ற வாதங்கள் அல்ல, நாட் ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்கியூமெண்ட். இந்த கண்ணதாசன் பாஷையில் சொல்கிறா இருந்தால், தெளிவாக சொன்னாலே சித்தாந்தம், புரியாமல் போனாலே வேதாந்தம். அது கருணாநாதன் சொன்னது, நான் சொல்லலையா, கண்டைக்கு வந்துடாதீங்க என்ன. ஆக சித்தாந்தம்னா அது தெளிவாக சொல்லணும். ஆக அதில் தெளிவு இருக்கிறது குரானில். இப்போ ஒன்றே இறைவன் ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்லை. மனித குலம் ஒன்று ஏதாவது கஷ்டம் இருக்கா? இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் எதுவுமே கடினமான கருத்துக்கள் அல்ல, எளிமையாக புரிந்து கொள்வதற்கும் உள்வாங்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் ஏற்ற ஒரு கோட்பாடு தான். ஆகவே தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, அத்தீனி யுஸ்ரன், மார்க்கம் மிக எளிதானது, அத்தீனி யுஸ்ரன் என்று சொல்லி. அந்த கருத்தில் குரான் சொல்லுது. ஆனால் குரான் அமைப்பு முறை இருக்க, அந்த அமைப்பு முறை அது சாதாரண புத்தகங்களை விட்டும் வேறுபட்டு. சாதாரண புத்தகங்கள் எப்படி இருக்கும், ஒரு தலைப்பு போடுவாங்க, ஒரு சாப்டர் போடுவாங்க, அது சம்மந்தமான வசனங்கள் எல்லா விஷயங்கள் தொகுக்கப்பட்டிருக்கும், 2வது அத்தியாயத்துக்கு போவாங்க. இப்போ திருக்குறள் எடுங்க, கடவுள் வாழ்த்துனா அதை பற்றி வரிசையாக போடுவார் இல்லையா, பொறாமைன்னா அதை பற்றி வரிசையாக. இந்த பாணியில் குரான் வந்து இருக்காது. அது ஒரு எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஒரே அத்தியாயத்திலேயே பல விஷயங்களை கொண்டிருக்கும். அது ஒரு புதிய வாசகனுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே கொஞ்சம் அவரை தயார் பண்ணிட்டு இல்லையா. இப்போ 5ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்ல வேண்டியதை 1ஆம் கிளாஸ் பையனுக்கு சொன்னேன், எப்படி புரியுமா அவனுக்கு? புரியாது. அது மாதிரி கொஞ்சம் தயார் பண்ணிவிட்டு சில சின்ன சின்ன நூல்களை கொடுத்துட்டு அப்புறம் குரானை கொடுங்க, அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் அதுக்கு வழி. இப்போது நீங்கள் நம்ம அரங்குக்கு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கும் ஐஎஃப்டிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன? ஐஎஃப்டி பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி, உங்களோட வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது, அவங்களுடைய புத்தகங்கள் பற்றி ஒரு சில கருத்துக்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். ஐஎஃப்டி வந்து 1979 ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து நான் அதனுடைய ஃபவுண்டர்களில் ஒருவராக இருக்கிறேன். ஃபவுண்டர்களில் உயிர் வாழக்கூடிய 1-2 பேரில் நான் ஒரு ஆள், நிறைய பேர் போயிட்டாங்க. ஆக 79ன்னா பார்த்துக்கு கிட்டத்தட்ட 44 ஆண்டுகளை தாண்டி போயிட்டுருக்கு. ஆக அதிலிருந்து அதனுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பார்த்து கொண்டே தான் வருகிறோம்.
இதனுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்காற்றியவர் மௌலானா ஜமீல் அஹமது சாஹிப் அவர்கள். அவருடைய அயராத உழைப்பும் முயற்சியும் தான் இந்த நிலைக்கு இந்த ஐஎஃப்டி வளர்ந்து வந்ததற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துவார். எந்த புத்தகங்களை வெளியிட வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்துவார். அட்டைப்படம் எப்படி இருக்குன்னு கவனம் செலுத்துவார். என்ன கலரில் வருங்கிறதுங்க பார்ப்பார். எல்லாத்தையும் பார்ப்பார் அவர். அதற்காக ப்ரெஸ்ஸு அறைவார். ஏன்னா அந்த அட்டைப்படம் போடுகின்ற அவனோட உட்கார்ந்து பேசுவார். இப்படியாக அதோடு தன்னுடைய அதிலே முழுமையாக மூச்சாக கடந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கினார். இன்றைக்கு 400 புத்தகங்களை 500 புத்தகங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆகவே அந்த அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி மக்களுக்கு பரவலாக சென்றிருக்கிறது. இதில் இயக்க ஊழியர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஐஎஃப்டி வெளியிட்ட புத்தகங்களிலே 50% புத்தகங்கள் இயக்க ஊழியர்கள் மூலமாகத்தான் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அது ஒரு பங்கு. அடுத்தபடியாக முன்னர் இல்லாதிருந்த வாய்ப்பு இந்த புத்தக கண்காட்சிகள். முன்னர் அந்த வாய்ப்பு கிடையாது. இப்போ அந்த புத்தக கண்காட்சிகள் மூலமாக மக்களை போய் சென்றடைவதற்கான ஒரு வாய்ப்பு. புத்தக வனம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களை சென்றடைகின்ற ஒரு வாய்ப்பு. இப்படி புதிய பாதைகள் நிறைய திறந்திருக்கின்றன. ஆகவே இவற்றின் மூலமாக இந்த நூல்கள் மக்களை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் நம்முடைய இயக்க ஊழியர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் முயற்சிகளை மேற்கொண்டு எல்லா ஊர்களிலும் இந்த புத்தக கண்காட்சி தனிப்பட்ட முறையில் நடத்தி பள்ளிவாசல்களுக்கு முன்னர் புத்தக கண்காட்சிகளை வாரந்தோறும் ஜும்மா நேரத்தில் அவற்றை அந்த புத்தக கடைகளை விரித்து புத்தகங்களை சேல்ஸ் பண்ணுவது என்று அவர்கள் இன்னும் கொஞ்சம் மும்முரமாக ஈடுபடுவார்களே. ஆனால் இதனுடைய வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகிறது. இன்று தமிழ்நாட்டிலே ஒரு முஸ்லீம்கள் மத்தியிலே ஒரு முன்னணியிலே இருக்கக்கூடிய ஒரு புத்தக வெளியீட்டகமாக ஐஎஃப்டி திகழ்ந்து வருகிறது. இன்று இதனை பின்பற்றி பல புத்தக விற்பனையாளர்கள் உருவாகியிருப்பதற்கும் இவர்களுடைய முன்னோடித்தனம்தான் அதற்கு காரணம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகும். இப்போது இந்த புத்தக காட்சி பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இங்கே இஸ்லாமிய அழைப்பாளர்கள் இந்த புத்தக கண்காட்சி எப்படி பயன்படுத்தலாம்? அழைப்பு பணிக்கு இதைவிட சிறந்த இடம் எதுவும் இல்லை இல்லையா? அழைப்பு பணியினுடைய அடிப்படை என்ன? அறிவை பரவலாக்குவதான அடிப்படை. எல்லாம் அப்படித்தானே சொல்கிறான். பொது இலா சபீலி ரப்பிக்க பில் ஹெக்குமா. நீங்கள் விவேகத்தை கொண்டு இஸ்லாத்தின் பாதையில் மக்களை அலையுங்க. ஆக இப்போ இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள அறிவுஜீவிகள் பூரா வந்துடுறாங்க. வாசிக்கின்ற பழக்கம் உள்ள அத்தனை பேரும் வந்து விடுகிறார்கள். ஆக இதைவிட அறிஞர்களை சந்திப்பதற்கான, மக்களுக்கு புத்தகத்தை கொண்டு சேர்ப்பதற்கான இடம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே இதை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக இங்கே வருபவர்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நின்று அவர்களோடு பேசுவதற்கு நம்மிடத்தில் ஒரு ஊழியர் படை இருக்க வேண்டும். அவர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு பின்னாலேயே சென்று, ஐயா உங்களுக்கு என்ன புக்கு வேணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்தாங்க இந்த புக்கு பிடிங்க, இந்தாங்க இந்த புக்கு பிடிங்க, இது பிடிக்கலையா இதை பாருங்கள், இது பிடிக்கலையா இதை பாருங்கன்னா வெறுங்கையோடு ஒரு ஆள் வெளியே அனுப்பக்கூடாது. வந்தவரை வெறுங்கையோடு வெளியே அனுப்பக்கூடாது. ஒன்று வாங்கவில்லை என்றால் நம்மளுக்கு இலவசமாக கொடுக்கின்ற புத்தகமோ அல்லது எழுதியோ அல்லது மடக்கோலையோ நீட்டோலையோ எதாக இருந்தாலும் கொடுத்து அவரை அனுப்பிவிட வேண்டும். அவையில் உடனடியான விளைவுகளை ஏற்படுத்தாவிட்டாலும் அவர் அந்த புத்தகத்தை, அந்த மடக்கோலையை வீட்டுக்கு கொண்டு செல்வார், வீட்டிலே விட்டு வைப்பார். வீட்டுக்கு ஒரு ஆள் வருவார், அவர் பார்ப்பார், அதை நல்லா இருக்குங்க இதே படிப்பார். ஆகவே செய்திகள் பரவலாக மக்களை சென்று அடைவதற்கு நாம் இதை ஒரு மிகச்சிறந்த ஒரு இடமாக இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஊழியர்கள்லாம் இங்கே வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நன்றாக செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்போது சுருக்கமாக ஒரு சில நம்மளுடைய அரங்கை குறித்து நம்மளுடைய பதிப்பகம் இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி இப்போ தீவிரவாதம் அப்படின்னா அதை களையக்கூடிய, அவங்க களையிறதுக்கான கருத்துக்களுக்குள்ள புத்தகம் இருக்கும்ல, அந்த மாதிரி புத்தகம் நீங்கள் எதை ரெஃபர் பண்ணுவீங்க? தீவிரவாதம் சார்ந்து அவங்களுக்கு கருத்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள புத்தகங்கள் எதை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க? அதில் நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அஹிம்சை இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் ஒரு புக்கு எழுதியிருக்கேன். அது முழுக்க தீவிரவாதத்தை பற்றியே எழுதின ஒரு புத்தகம் தான் அது.
அதை படித்தாலே இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது தெளிவாக புரிஞ்சிடும். அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாம் அல்ல அப்படின்னு நம்ம ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். அப்புறம் யூசுப் கர்தாவியினுடைய ஒரு புத்தகம் நூஹ் மௌலவி அவர்கள் மொழிபெயர்த்து என்று கருதுகிறேன். இந்த தீவிரவாதத்தை பற்றிய ஒரு புத்தகம் பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. இஸ்லாம் வன்முறை அல்லவா, எந்த இஸ்லாம் வன்முறை மார்க்கம் அல்ல அப்படின்ட்டு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகங்களை கொடுத்தாலே போதுமானது. அதற்கு மேலும் ஒருத்தர் விடாப்பிடியாக நான் இப்படித்தான் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்ப முடியாது. அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய அறிவை மூடிவிட்டால் கதமல்லாஹ் வலா குலூபிஹிம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, அவருடைய இதயங்கள் மூடப்பட்டு விட்டன என்று. இந்த மூடப்பட்ட இதயங்களை எப்படி நம்மால் எப்படி திறக்க முடியும்? ஆக அவர் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த நூல்களை படிப்பார்களேயானால் அவர்களுக்கு உண்மை புரியும். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், அப்படி தான் நாங்கள் இருப்போம். அவரை உள்ளே பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் மாற மாட்டார்கள். ஏன் அவரோட நேரத்தை செலவழிக்க வேண்டும்? இறுதியாக வந்து நம்ம புத்தக வாசகர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை அறிவுரைகள் என்ன சொல்லுவீங்க? புத்தக வாசகர்களுக்கு நம்ம சொல்கிறது, எல்லாரும் வீட்டில் ஒரு நூலகம் வச்சுருங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு நூலகம் இருக்க வேண்டும். அதில் நீங்கள் படிக்கிற புத்தகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து உடனடியாக படிக்க முடியாவிட்டாலும் பின்னர் படிக்கலாம் என்று வாங்கி வையுங்கள். ஏன்னா நூலகத்தில் இப்போ எங்கிட்ட நான் நூலகம் வச்சுருக்கேன், எல்லா புக்கையும் என் வீட்டில் உள்ள அத்தனை புத்தகம் நான் படித்து விட்டேன் என்று அதுக்கு பொருள் இல்லை. ஆனால் தேவை ஏற்படும்போது டக்குன்னு அந்த புத்தகத்தை நான் எடுத்து படித்து முடித்து விடுவேன். நான் வாங்கி வைக்காவிட்டால் நான் அது ஒரு நூலகத்தை தேடி அலைய வேண்டும், அல்லது ஒரு புத்தக விற்பனை நிலையத்தின் நோக்கி செல்ல வேண்டும். வாங்கலான்னு போயிடும். வாங்கி வைத்து விடுவேன். அது எப்போது படிக்கிறோனோ என்கிறது வேறு விஷயம். ஆக நல்ல ஒரு நூலகத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். தினந்தோறும் புத்தகம் படிப்பதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அது 10 நிமிடமாக இருக்கட்டும், 15 நிமிடமாக இருக்கட்டும், அரை மணி நேரமாக இருக்கட்டும், 1 மணி நேரமாக இருக்கட்டும், உங்கள் வசதியை பொறுத்தது, ஆர்வத்தை பொறுத்தது. அந்த நேரத்தில் புத்தகம் படிப்பதை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அது புத்தகத்திற்கான நேரம். செல்ஃபோன் வந்தால் கூட ஆஃப் பண்ணணும். அந்த சமயத்தில் வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. குழந்தைகளோடு விளையாடக்கூடாது. அப்படி தீர்மானமாக இருந்து படித்தால்தான் புத்தகம் படிக்க முடியும் இல்லையா? அப்படி பிடிவாதமாக இருந்து புத்தகங்களை படியுங்கள். படிக்கிற போது நன்றாக உள்வாங்கி படிங்க. உள்வாங்கி என்ன படித்தோம், என்ன இந்த ஒரு பக்கம் படித்து முடிஞ்சோன்னு நிறுத்துங்க. இந்த ஒரு பக்கத்தில் என்ன செய்தி? ஒரு செய்தி தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் பூராவும் ஒரு செய்தியோ 2, இந்த பக்கத்தில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதை உள்வாங்கிக்கும். அதுவும் மூளையில் நினச்சிருக்கணும். எப்போ கேட்டாலும் அதை நீ சொல்கிற மாதிரி இருக்கணும். நிறைய படித்தேன் என்பது நல்ல பெருமை. படித்ததில் எவ்வளோ உள்ளே போச்சு, எவ்வளோ நினைவில் நிற்குது, எவ்வளோ ஒன்றால் திருப்பி சொல்ல முடியும். என்ன அதாவது ரீடைன் அண்ட் ரிட்ரைவ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வாசி, ரீடைன் உள்ள நிறுத்திக்கொள், ரிட்ரைவ் திருப்பி கொண்டு வரணும். அப்படி படித்தா தான் அது படித்ததுக்கு அர்த்தம். இல்லாவிட்டால் எல்லோரும் நிறைய புக்கு படிக்கலாம், கரையானும் தான் நிறைய புக்கு படிக்குது இல்லையா? அது மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம ஆக கொஞ்சமாக படித்தாலும் நன்றாக நிறுத்தி நிதானமாக கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு படியுங்கள். பிறகு நாள் போக போக அதனுடைய வேகம் உங்களுக்கு அதிகரிக்கும். பக்கங்கள் பேசிய பக்கம் அதிகரிக்கும். உங்கள் வசதிக்கேற்ப அந்த நேரத்தை அதிகரித்து கொள்ளலாம். உண்மையிலேயே உங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் நேரம் இல்லைன்னு பொய் சொல்ல மாட்டீங்க. அதை போல் உலகத்தில் பெரிய பொய்யே கிடையாது. சமீபத்தில் நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நேரம் இல்லை என்பது ஜமுக்காலத்தில் வடிகட்டிய பொய் இல்லையா? பஸ்ஸுக்காக காத்திருக்கும்போது படிக்கலாம், விமானத்திற்காக காத்திருக்கும்போது படிக்கலாம், டாக்டர் ரூமுக்கு வெளியே காத்திருக்கின்ற போது படிக்கலாம் இல்லையா? எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நேரம் இல்லைன்னு சொல்லிடனா, மனசு இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள். எனக்கு படிக்கிறதுக்கான மனசு இல்லை, ஆர்வம் இல்லை, அறிவை பெறுவதற்கான தாகம் என்னிடத்திலே இல்லை இல்லையா? சாப்பாட்டோட ஆர்வம் இருந்தால் நல்ல கடை இந்த ஹோட்டல் எங்கேருந்து தேடி போகிறீங்களே, ஓஎம்ஆரில் இருந்தாலும் போகிறீங்களே இங்கேருந்து இல்லையா? நல்ல சாப்பாடு கடை எங்கே கிடைக்குதுன்னு போடுறாங்கல்ல இல்லையா? அது மாதிரி
அறிவு தாகம் இருந்தால் அவன் இந்த காரணங்களை எல்லாம் சொல்லவே மாட்டான். ஒருவன் படிக்கவில்லை என்றால் அவன் சோம்பேறியாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவன் அறிவு தாகம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த மாதிரி புத்தகங்களை படிங்க. நீங்கள் படித்தீங்கன்னா அது குழந்தைகளையும் தொற்றிக்கொள்ளும். உங்கள் வீட்டில் அந்த பழக்கம் குழந்தைகள், பெண்கள் எல்லாவற்றையும் அது தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே உங்கள் குடும்பமே படிக்கும் குடும்பமாக தலைமுறையாக அது மாறிவிடும். நீங்கள் படிக்காமல் புஸ்தகங்களை வாங்கி குழந்தைகள் கொடுத்து பாருங்க, ஒன்றும் படிக்காது. அட்டைப்படத்தை பார்த்துட்டு படித்து உள்ள வச்சுருவாங்க இல்லையா? ஆகவே அதை வாசிப்பதை ஒரு சுவாசிப்பது போன்று செய்ய வேண்டும். நான் ஒரு அறிஞரிடத்திலே கேட்டேன், நீங்கள் எப்போ வாசிப்பீங்க? என்ன எப்படி இருக்கிற தம்பி, எப்போ சுவாசிப்பீங்கன்னு கேட்பியாத்தியாது? சுவாசிக்கிறதும் வாசிக்கிறதும் ஒன்று தான். வாசிக்கிறதுக்கு டைம் வைக்கிறோமா? இல்லை, அது மாதிரி தான் வாசிக்கிறதுக்கு டைம் காலமெல்லாம் கிடையாது என்ன என்று அவர் சொன்னார் என்னிடத்தில். ஆகவே அதை நாம் ஒரு நம்முடைய ஹேபிட்டாக பழக்கமாக அது மாறி பழகினால் புத்தகங்கள் படிக்கக்கூடிய பழக்கம் வரும். அவ்வாறு படிக்க தான் சமுதாயத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அதான் இப்போ ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், எங்கள் வெளியில் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், என்னுடைய பேச்சுக்களை கேட்கின்றவரை நீங்கள் ரசிகர் தான், எப்போது புத்தகங்களை வாசிக்கிறதோ அப்போது தான் நீங்கள் அறிஞர். ஆகவே நாம் ரசிகர்களாக இருக்கக்கூடாது, பெரும் ரசிகர்களாக. அவரா சூப்பர் ஸ்பீக்கரியா, அவரை மாதிரி எவையா பேசுகிறான், இப்படியே சொல்லி கொண்டு இருந்தால் காலமெல்லாம் இப்படி தான் இருப்பீங்க, இப்படியே தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு நாள் அறிஞராகவோ பேச்சாளராகவோ மாற மாட்டீர்கள். அவர் பேச்சு சூப்பர், இவர் பேச்சு சூப்பர், இதெல்லாம் ஒன்று இந்த கணக்கு போடுவதற்காக உங்களை கூப்பிட்டார்கள் கூட்டத்துக்கு. ஆகவே ஒவ்வொருவரும் அறிஞராக வாசிக்கணும், யோசிக்கணும். இந்த ப்ராசஸ், இந்த பயிற்சி தொடராக நடந்து கொண்டே இருந்தால் நமக்குள்ளே மாற்றம் வரும், குடும்பத்தில் மாற்றம் வரும், குழந்தைகளிடத்தில் மாற்றம் வரும், சமூகத்தில் மாற்றம் வரும், எல்லா மாற்றங்களும் நிகழும். ரொம்ப அருமையாக பல்வேறு கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக பதில் கொடுத்தீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கும் நன்றி. என்னிடத்திலிருந்து உங்களோட கருத்துக்களை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.